முத்துவேல் பழனிக்கு தான் அந்த வீடு அப்படின்னு சொன்னதுனால பயங்கர கோவத்தில் இருக்காங்க நம்ம சக்திவேல். அவருக்கு இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. ஆக்சுவலாக அவரை பொறுத்த வரைக்கும் குமார் தான் அந்த வீட்டோட ஒரே ஒரு வாரிசு. இப்போதைக்கு அந்த வீட்டுக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் எல்லா விதத்துலேயும் அரும்பாடுபட்டவர் குமார் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சக்தி சொல்லிட்டு இருக்காரு. அந்த வீட்டோட அவமானத்துக்காக வேணும்னா குமார் பாடுபட்டிருப்பாரு, மற்றபடி யாருக்காகவும் எதுவுமே செஞ்சதில்லை. நம்ம முத்துவேலையே கொலை பண்ண பார்த்தவர் தான் குமார். இதெல்லாம் நம்ம சக்திக்கு மறந்து போச்சு. இன்னைக்கு அந்த வீடு குமாருக்கு வரலை அப்படின்னு மட்டும் பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை பற்றி பேசணும், முக்கியமாக அண்ணன்கிட்டே இதை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வரணும். குமாரோட பேருக்கு தான் இந்த வீட்டை மாற்றணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர். ஆனால் இதை பற்றி இப்போவே நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அம்மாவோட காலத்துக்கு அப்புறம் தானே அப்படின்னு கூட சக்தி யோசிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவரோட மைண்டில் என்னன்னா எல்லாமே, அதாவது அந்த சொத்து அத்தனைக்கும் உரிமையாளர் ஒரே ஒரு ஆள், அது குமார் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ராஜு கூட இவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால முத்துவேலோட சொத்தெல்லாம் ராஜுக்கு போயிடும் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு மைண்டில் கோவமாக இருக்காங்க. அதே மாதிரி பழனிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்குமே ஒரு பங்கு போகுதுன்னு. எப்படி பார்த்தாலும் காந்திமதி அம்மா 4 பேரை பெற்றெடுத்தாங்க. அதில் கோமதி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க, அவங்க பிடிச்ச ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டு. கூடவே அக்கா தான் முக்கியம்னு சொல்லி பழனியும் போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் போயிட்டதுனால இந்த சொத்து முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜியும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த சொத்தும் குமாருக்கு தான் வரணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். அது மட்டுமா, ஆனால் ஊனா எந்த பிரச்சனை வந்தாலும் சொத்தை ஆட்டையை போட பார்த்தீங்களா, சொத்தை ஆட்டையை போட பார்த்தீங்களா அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை எல்லாரையும் ஒரே மாதிரி சரமாரியாக பேசுவார் நம்ம சக்தி. இப்போது அவருக்குமே எல்லாருக்கும் என்னவோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் சொல்லவும் அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. இப்போதைக்கு அதாவது சுகன்யாவுக்கு குழந்தை பிறந்து அது பையனா பொண்ணா அது வளர்ந்து ஆளாகிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னாலும் கூட நம்ம குமார் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் பேசி சுகன்யாவை நம்ம கன்வின்ஸ் பண்ணணும்னு ஆரம்பத்திலேருந்து சுகன்யா சக்திவேல் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டாங்க. சக்திவேலுக்காகவும் குமாருக்காகவும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் குமாரோட நல்லது கெட்டதில் எல்லாத்துலேயுமே சுகன்யா பங்கெடுத்துக்கிறாங்க. இப்போ அதை கூட யோசிக்காமல் என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், ஒரு வயிற்றில் பிறந்தவங்க அப்படின்னு பழனியை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அக்கா தான் முக்கியம்னு போனால அவனுக்கு என்ன இதில் உரிமை இருக்குது இந்த வீட்டை ஆள்றதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம கோமதிக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட இதை பற்றி சொல்லலை. சொத்து கொடுங்கன்னா நம்ம கேட்டிருந்துருக்க போகிறோம், என்ன இருந்தாலும் நானும் அந்த வீட்டில் பிறந்து வளர்ந்தவ தானே, அம்மா கூட நம்மக்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அது வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம செந்திலோட விஷயம் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அதாவது அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. லஞ்சம் வாங்கின பணத்தை எல்லாத்தையும் நல்ல காரியங்களுக்கு செலவழிச்சிட்டதுனால நம்ம இந்த தப்புலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு செந்தில் நினச்சாரு. அது அவரையே சுற்றி சுற்றி தான் வருது. மறுபடியும் மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு ஒரு என்கொயரி வரப்போகுது. அந்த என்கொயரியில் தான் அவருக்கு வேலை திரும்ப கிடைக்குமா இல்லை நிரந்தரமாக அவரை டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும்னு. ஏற்கனவே அவர் ரொம்ப மன உளைச்சல் இருக்கும்போது பாண்டியன் வேற அவங்கள யாராவது ஏதாவது இதை பற்றி கேட்டு அவமானப்படுத்திட்டாங்கன்னா அந்த கோவத்தை எடுத்துகிட்டு வந்து செந்தில் மேலே காட்டுறது. இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. செந்திலுக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, குவார்டர்ஸை வேறு காலி பண்ணிட்டோம், எனக்கு அங்கே போகவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போய் நம்ம கதிர் கூட ட்ராவல்ஸில் இருக்கார். ஆனால் இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவார் அப்படின்னு செந்தில் கதிர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் அப்பாவுக்கு ஏன் தெரிய போகுதுன்னு. இன்றைக்கி ஃபுல்லாக எங்கே போயிருந்தேன்னு கேட்பாருல்ல, வீட்லேயும் இல்லை கடை பக்கமும் வரலை, ஏற்கனவே அங்கே ஆள் இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க, கடை பக்கம் வரலையேன்னு கூட அவருக்கு ஒரு நினப்பு இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி செந்தில் சொல்கிறாரு. சரி அப்போ கடைக்காவது போக வேண்டியதானே அப்படின்னு. கதிர் இங்கே நான் வர்றது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிவிடு, வராமல் கூட இருந்துக்கிறேன், வேற எங்கேயாவது கூட போய் மரத்தடியில் இருந்துட்டு போயிடுற வீட்டுக்கு, ஆனால் தயவு செஞ்சு நீ என்ன அந்த கடைக்கு மட்டும் போக சொல்லாதுன்னு. ஏன்னா நீ தானே கேட்ட, அதுக்காக சொன்னேன் அப்படின்றாங்க. அப்பா அப்படி எதிர்பார்ப்பாருன்னு சொல்கிறேன், நான் அங்கே போனால் என்னை விட்டுருவாரா, வார்த்தைக்கு வார்த்தை என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பார். ஏதாவது என்னை பார்த்து இப்படியாமே அப்படியாமேன்னு கேட்டாங்கன்னா முடிஞ்சது, அங்கேயே எனக்கு சமாதி கட்டிடுவார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ பயம் இருக்கிற ஆளா இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, டே திரும்ப அதை கேட்காதரா, நான் ஏதோ ஒரு மைண்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன்னா நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவேன், கடையிலேருந்து 50-100 ஏதாவது அப்பாவுக்கு தெரியாமல் எடுத்தியனாவே அவ்வளோ பயந்துட்டுருப்பேன், அதையே நான் தான் சமாளிக்க வேண்டியிருக்கும், இல்லைனா அந்த பழி என் மேலே வரும், நான் தான் அப்பா கிட்ட நான் எடுத்தேன்னு சொல்ல வேண்டியிருக்கும், இப்படியெல்லாம் இருந்த ஆளா நீ இவ்வளோ பெரிய லஞ்சம் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. டே அது நான் தெரிஞ்சோ இல்லை தைரியத்துலேயோ பண்ணலை, மீனாவோட அப்பாவால் பண்ணது அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே கதிருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னென்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடா இதை நான் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், முக்கிய
முக்கியமாக அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சா அவர்கிட்ட சண்டை போட போயிடுவாங்க. அவர் தான் எனக்கு தைரியம் கொடுத்தாரு. இன்னும் சொல்லணும்னா லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி அவர் என்கிட்ட அனுப்புனதே அவர் தான். கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்க மாப்பிள்ள, அவங்க உன்னை கவனிக்க வேண்டியது கவனிச்சிருவாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அந்த தைரியத்தில் தான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கே ஆத்திரமாக வருது. ஏன்னா இந்த விஷயத்தில் அவர் சொல்கிறாருங்கிறதுக்காக நீ நம்பிடுறதா? நம்ம அப்பா நம்மளை எப்படி வளர்த்தாருன்னு ஒன்று இருக்குல்ல, அடுத்தவன் காசுக்கு ₹1 காசுப்படக்கூடாதுன்னு சொல்லி தானே வளர்த்தாரு. நீ எப்படி நான் இதை இப்படி யோசிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. சரிடா விடுறா, அதை பற்றியெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு, நீ கேட்டதுனால நான் அதை உளறிட்டேன். தயவு செஞ்சு இதை பற்றி யார்கிட்டயும் சொல்லிடாத. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சதுன்னா மீனாவோட அப்பா கிட்ட போய் சண்டை போடுவாங்க. அதனால் பெரிய பிரச்சனை தான் வரும். மீனாவுக்கு தான் தர்ம சங்கடம். நான் பண்ண தப்புக்கு எல்லாரையும் நான் ப்ளேம் பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிண்ணே, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் விடு அப்படின்னு மறுபடியும் கதிர் சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம சுகன்யாவும் பழனியும் கடையில் ரொம்ப அதிகமாக கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போது அவங்க கடையில் வேலை பார்க்குற பையன் இருந்துட்டு, அண்ணே உங்கள் ஃபோனு ரிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு பழனி எடுத்துகிட்டு வந்து வெளியே பேசுகிறாரு. கடையில் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு, என்னென்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா முத்துவேல் தான் ஆப்போசிட்டில் கால் பண்ணியிருக்காரு. அப்போது பழனி நீ உடனே கடைக்கு வரணுமே அப்படின்றாங்க. அண்ணே இப்போ வா, கடையில் எக்கச்சக்க கூட்டம்னே, என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஆள் வேற பத்தலை, 3 பேர் இருந்துமே சமாளிக்க முடியல அப்படிங்கிறாங்க. பழனி நீ உடனே வந்து தான் ஆகணும், வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்றாங்க. பிரச்சனையா? என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. நீ வா பழனி, அங்கே சுகன்யா கிட்ட சொல்லி சமாளிச்சுக்க சொல்லு, வேணும்னா வா, நான் வேற யாராவது கூட அரேஞ்ச் பண்ணி அனுப்புகிறேன் மில்லில் இருந்து அப்படின்றாங்க. சரிண்ணே, அதை பண்ணுன முதல்ல அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேரை மில்லிலேருந்து கடைக்கு போக சொல்கிறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் சுகன்யா கொஞ்சம் நேரம் மேனேஜ் பண்ணிக்கோ, இவங்கள வச்சு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், அண்ணன் ஏதோ ஃபோன் பண்ணி வர சொன்னார் அப்படின்னு. எந்த அண்ணன் அப்படின்னு கேட்குறாங்க. முத்துவேல் அண்ணன் தான் அப்படின்னு. முத்து அண்ணா, அதாவது முத்து மாமா வர சொல்கிறாரு அப்படின்னா எதனா வில்லங்கமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக இது சக்தி அண்ணன் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கோம், அதுக்காகவா தான் இருக்கும் அப்படின்னு. அவர் எதுக்கு பிரச்சனை பண்ண போகிறாரு? அவரெல்லாம் எதுவும் பேச மாட்டார். இங்கே பிரச்சனை பண்ணுறதே உங்கள் பெரிய அண்ணன் தானே அப்படின்றாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னு. பின்ன என்ன, வீடு நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாரு. இப்போ தனியாக கூப்பிட்டு வச்சு சக்தி சண்டை போடுறாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது உங்கள் மண்டையை கழுவுறதுக்கு தான் கூப்பிடுவாரு அப்படின்றாங்க. போட்டனா என்ன நினச்சிட்டு இருக்க நீ? என் அண்ணனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்படியெல்லாம் அவர் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. அப்படியே சொன்னாலும் அதில் எனக்கு சம்மதம் தான். எனக்கு அந்த வீட்டை எடுத்துக்கிறதுல கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. முதல்ல நான் அதை போய் பேசுகிறேன், என்னன்னு தெரியலன்னு. அப்போ நானும் வரேன் அப்படின்றாங்க. இப்போ நீ வர வேண்டாம், நீ பொறுமையாரு, நான் போய் பார்க்குறேன், முதல்ல என்ன பிரச்சனைன்னு பார்க்குறேன் அப்படின்றாங்க. அப்போ இந்த பிரச்சனையை பற்றி பேசலையா அவங்க அப்படின்னு. நீயா தான் இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும்னு கணிச்சு சொல்லிட்டு இருக்க, அங்கே என்ன ஏதுன்னெலாம் சொல்லவே இல்லை. உடனே வாடா, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னார், அதனால தான் நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வந்து பயங்கர கோவமாக நம்ம சக்தி உட்காந்துட்ருக்காரு. குமார் ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காரு. முத்துவேல் அப்பத்தா நம்ம வடிவு மாறிட்டு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. என்ன எல்லாரும் ஒன்றா இருக்கீங்க, காலையிலே கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னீங்களா, நீ போகலையா அப்படின்னு மாறிக்கிட்ட கேட்குறது. உங்கள் அண்ணன் எங்கே போக விட்டாரு அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரியான டாக்லாம் போயிட்டுருக்கு. நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன், இப்படி என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க முத்து. இல்லைண்ணே நீங்கள் எதுவுமே பேசல, அதான் நான் பேசினேன் அப்படின்றாங்க. சரிவா இப்படி உட்காரு அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. சக்தி பக்கத்தில் இடம் இருக்குது, அங்கே உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏண்டா என் பக்கத்தில் உட்கார மாட்டியா அப்படின்னு. அப்படியே பழகிருச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவர் பக்கம் சரிசமமாக உட்காந்து பழகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் சக்தி கிட்ட போய் உட்காந்து சக்தி வேகமாக எந்திரிச்சு நிற்கிறாரு. என்ன ஆச்சுனே அப்படின்னு. பழனி, அண்ணன் இந்த வீட்டை உனக்கு கொடுக்க போகிறேன், அதுவும் அம்மாவுக்கு அடுத்து இந்த வீடு உனக்கு தான் வரப்போகுதுன்னு சொன்னப்ப நீ என்னடா சொல்லியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க பழனி. என்னடா ஒன்றும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி பேசுகிற, உன் அக்கா அந்த வீட்டை விட்டு ஓடி போனப்ப அவள் தான் முக்கியம் எங்கள் எல்லாரை விட அப்படின்னு சொல்லி அவள் கூட ஓடி போனவன் தானே நீ. திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டா உனக்கு எல்லாமே சரிசமமாக பிரித்து கொடுப்பாங்களா அப்படின்ட்டு பெரிய அண்ணன் சொல்லிச்சு, நான் கேட்டுக்கிட்டேன், நான் எதுவுமே கேட்கலையேன்னு அப்படின்றாங்க. அதனால தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீட்டை நியாயப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா குமார் தான் அதை அனுபவிச்சாகணும். குமாருக்கு எந்த நல்லதுமே கிடைக்கல. இப்போ அவனை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவனுக்குன்னு ஏதாவது வேண்டாமா? இப்போதைக்கு இந்த வீட்டோட வாரிசு நம்மளோட அடுத்த தலைமுறை பார்த்தா குமார் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவனுக்கு குழந்தை பிறக்காதா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்ல அந்த குழந்தை பிறந்து ஒரு பெரிய ஆள் ஆகிறதுக்கு, அதெல்லாம் கூட குமார் தானே பார்க்கணும். ஏன் இந்த வீட்டோட மூத்தவன், அதாவது முத்து அண்ணனை மாதிரி குமார் இருக்க முடியாதா? குமார் அந்த மாதிரி எல்லாரையும் எடுத்து பண்ண போகிறான். சுகன்யா, அதாவது பழனியும் 3 பிள்ளை கூட பெற்றுக்கிட்டுமே, 3 பிள்ளையையும் எப்படி பார்த்தாலும் குமார் தானே முன்ன நின்று எல்லாரையும் வழி நடத்தணும். அப்போ அந்த வீடு குமாருக்கு வந்தால் என்ன இருக்குது அப்படின்னு. இதை தான் ஆரம்பத்திலேருந்து சக்தி பேசிட்டு
காத்துட்டு இருக்கிறான். எனக்கு நான் உன்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு நினைப்பு. சுகன்யா இதை பற்றி என்ன நினைக்கணும்னு எனக்கு தெரியல. என்னடா சொல்கிற நீ? குமாருக்கு இந்த வீடை எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சக்தி கேட்குறான் அப்படின்றாங்க. அண்ணே, நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு அதில் சம்மதம் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான். இந்த சொத்தில் உனக்கு எதுவுமே கிடையாது, நீ உன் அக்காவை நம்பி தான்டா போன அப்படின்னு சொல்லி வெளியே துரத்துனா கூட அதை நான் மனசார ஏற்றுக்கிறேன்னு. தோ எனக்காக நீங்கள் ஒரு கடை வச்சு கொடுத்துருக்கீங்க, அந்த கடையை வச்சு நான் பொழப்பு நடத்திக்குவேன் அப்படின்னு. ஏன் உன் பண்டாட்டி எதுவும் கேட்க மாட்டாளா அப்படின்னு அப்பதான் கேட்குறாங்க. அவளை நான் சமாளிச்சுக்கிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றாரு. இந்த சமாளிச்சுக்கிறேங்கிற பேச்செல்லாம் வேண்டாம், சுகன்யா ஒத்துக்குவாளான்னு கேட்டேன் அப்படின்றாங்க. அவள் ஒத்துக்கிறது ஒத்துக்காததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அது ஏன் பிரச்சனைன்னு. முதல்ல நம்ம எல்லாரும் ஒரு பிரச்சனையிலேருந்து முடிவுக்கு வருவோம். இந்த வீட்டை குமாருக்கு தான் எழுதி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அண்ணனுக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டியது தானே அப்படின்றாங்க. அப்போதான் இருந்துட்டு எங்கே ஒத்துக்குவானோ முத்து அப்படின்னு யோசிக்கிறாங்க. டக்குன்னு எந்திரிச்சு, இங்கே பாருப்பா, இந்த வீடு என் பேரில் இருக்குது, எனக்காக அப்படின்னு தானே சொன்னீங்க. இந்த வீட்டை நான் உங்கள் 3 பேருக்குமே கொடுக்க போகிறதில்ல, கோமதிக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பழனி இருந்துட்டு, சூப்பர் ஐடியா, இதுதான் நல்ல விஷயமே, அக்காவுக்குன்னு எதுவுமே கொடுக்கல, அக்காவையும் நீ தானே அத்தா பெத்த, 3 பேருக்கும் சரி சமமாக பிரிச்சிடலாம், 3 பங்காக போட்டுடலாம், இருக்கிற சொத்து நகை நட்டு அத்தனையும்னு சொன்னீங்களே, பேசுனீங்களே, ஆனால் அக்காவுக்குன்னு எதுவுமே ஒதுக்கலை, என்ன இதெல்லாம் தப்பு தானே, இந்த வீட்டை மட்டும் அக்காவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. என்னடா சொன்ன அப்படின்னு அப்பத்தா மேலே இருக்கிற கோவத்தில் நம்ம சக்தி பழனி அடிக்க அவர் போய் கீழே விழுந்து தலையில் லேசாக அடிபட்டுறது. அந்த சோஃபாவோட எட்ஜில் மாட்டி அப்போது எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த பிளட் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட்டு போட்டு விடுறாங்க. இங்கே நம்ம சுகன்யா ஏதோ தப்பாக இருக்குது, கண்டிப்பாக சொத்து விஷயமாக தான் ஏதாவது பேசுகிறதுக்கு கூப்பிடுவாங்க, நம்ம இல்லாத நேரமாக பார்த்தா அவர் மண்டியை கழுவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. டே, இப்படி தான் சொத்துக்காக கூட பிறந்த தம்பியை கொலை பண்ண பார்க்குவியா அப்படின்னு. ஆத்தா, ஏதாவது பேசணும்னு பேசிகிட்டு இருக்காத, நான் என்ன வேணும்னேவா தள்ளி விட்டேன், சும்மா அடித்தேன், கீழே விழுந்துட்டான், தலையில் அடி பண்ணணும்னு அடித்தேன் அப்படின்றாங்க. டே, நீ பண்ணாலும் பண்ணுவேடா அப்படின்றாரு முத்து. எல்லாருமே ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் சுகன்யா வராங்க. பழனி தலையில் கட்டு போட்டிருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சுங்க அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து அதை தொட்டு பார்க்குறாங்க. வழியில் துடிக்கிறாரு பழனி. என்னாச்சு, வண்டியில் வரும்போது கீழே விழுந்துட்டிங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்லாம் பதறிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதோ இங்கே நிற்கிறானே உன் மாமன், அவன் தான் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு. ஏன் மாமா அப்படின்னு முத்துவை பார்க்குறாங்க. நான் இல்லைம்மா, அவன் தான் அப்படின்னு சொல்லி சக்தியை காமிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காகவோ என் தம்பியும் நானும் சண்டை போட்டுக்கிறோம், அடிச்சுக்கிறோம், பிடிச்சிக்கிறோம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு நீங்கள் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது, உங்கள் இஷ்டப்படி இருக்கிறதுக்கு, அவருக்கு கூட வாழ்கிறதுக்காக தானே என்ன கட்டி வச்சுருக்கீங்க. அப்போ நான் கேட்க தான் செய்வேன், அவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா எனக்கு யார் இருக்காங்க, அப்போது நான் பேச தானே செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சரிதான், ஆனால் அவன் கொஞ்சம் கூட நியாயமாகவே நடந்துக்கல, இந்த வீட்டை கோமதிக்கு எழுதி கொடுத்துடலான்னு சொல்கிறான் அப்படின்றாங்க. உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு, பெரிய மாமாவே இந்த வீட்டை நமக்குன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் எதுக்கு உங்கள் அக்காவுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அது அவனோட முடிவு இல்லைம்மா, என்னோட முடிவு தான். என் காலத்துக்கு அப்புறம் இந்த வீடு கோமதிக்கு போகணும், சொத்தை சரிசமமாக 3 பேரும் பிரித்து எடுத்துக்கிட்டீங்க, அவளுக்கு எதுவுமே கொடுக்கல, அவளுக்குன்னு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இந்த வீட்டை அவளுக்கு கொடுத்துடலான்னு சொன்னேன். அது நல்ல ஐடியான்னு சொன்னதுக்கு அவனுக்கு இந்த தண்டனை அப்படின்னு பழனியை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னு. நல்லா கேளு சுகன்யா அப்படின்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அது எப்படிங்க அவரோட ஒப்பீனியனை அவர் சொல்கிறாரு, அவங்க அக்காவுக்கு அவரோட சொத்தை எல்லாத்தையும் கூட கொடுப்பாரு, இல்லை கொடுக்க விட மாட்டார், அதை நான் பார்த்துக்கிறேன், ஏன் நான் இல்லையா இங்கே, என்ன மீறி அவர் எப்படி பண்ணிடுவார், அதுக்கும் மேலே அது எங்கள் விருப்பங்க, இந்த வீட்டை அவரோட பேருக்கு எழுதி வைக்கிறதா மாமா சொல்லிட்டாங்க, நேற்றே இதை பற்றி எல்லாருமே பேசி முடிச்சிட்டோம், திரும்பவும் எதுக்கு இதை பற்றி பேசுகிறீங்க, அவர் கொடுக்குறாரு கொடுக்கல அது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க, உங்களுக்கானது தான் பெரிய மாமா பிரித்து கொடுத்துட்டாருல்ல, திரும்ப இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, என் புருஷன் மேலே எது கை வச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விட்டா நீயுமே அந்த கோமதிக்கு எழுதி கொடுத்துருவ போல இருக்கு அப்படின்றாங்க. ஒருவேளை இந்த வீடு என் புருஷனுக்கு வரலனா அது அத்தாச்சிக்கு போகிறதுல எந்த தப்பும் இல்லை, ஆனால் உங்களுக்கு வர்றதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்றாங்க. சுகன்யா, உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கினதே நான் தான் அப்படின்றாரு. அப்படியே கூட இருக்கட்டுமே, அதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணுமா, இத்தனை நாள் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான், ஆனால் கெட்டவங்கன்னு சொல்லி என் மனசில் ஒரு விரோதத்தை ஏற்படுத்தி விட்டீங்க, அங்கே போயுமே அவங்கள யாரையும் நான் நிம்மதியாக இருக்க விடலை, உங்கள் பேச்சை கேட்டு ஆடிட்டு இருந்தேன், இப்போது நான் கொஞ்சம் தெளிவாயிட்டேங்க, எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைய நினச்சாவது நான் ஒழுங்காக வாழணும்ல, இங்கே பாருங்கள் என்ன வேணால் நடக்கட்டும், இந்த வீடு குமாருக்கோ உங்களுக்கோ வரத்துக்கு நான் விட மாட்டேன், இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் இதை பற்றி இவ்வளோ பேசிட்டீங்கல்ல, என் புருஷனை அடித்து கீழே தள்ளி அவருக்கு தலையில் காயம் ஆகிற அளவுக்கு நடந்திருக்கு, ஒன்று கிடக்க ஒன்றா இருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியும், அதுக்கு அத்தாச்சி எவ்வளவோ பெட்டர், அவங்க தம்பினா அவங்களுக்கு உயிர், இப்போ வரைக்குமே ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுவாங்களே தவிர இப்படியெல்லாம் கை வைக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுடலாம், இந்த வீடு அத்தைக்கு அப்புறம் யாருக்கு கொடுக்கணுங்க
போகிறத அத்தை தான் முடிவு பண்ணணும், எனக்கு தான் வரணுங்கிறது இல்லை. ஒருவேளை குமாருக்கு தான் கொடுக்கணும்னு இருந்தால் கூட அத்தை முடிவு பண்ணிட்டோம், தயவு செஞ்சு நீங்கள் அதை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னவும் இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்துடுது. அந்த வாக்குவாதத்தில் நம்ம சக்தி கொஞ்சம் கூட யோசிக்காம பழனிக்கும் சுகன்யாவுக்கும் சபிக்கிற மாதிரி சுகன்யா வயிற்றில் வளர குழந்தையையும் சபிக்கிற மாதிரி பேசிடுறாங்க. அந்த வார்த்தையை சுகன்யாவால் ஏற்றுக்க முடியல. என் புருஷனை பேசினதுக்கே என்னால் ஏற்றுக்க முடியல, இப்போ என் வயிற்றில் இருக்கிற குழந்தைய சபிக்கிறீங்க, அது இன்னும் இந்த உலகத்தை கூட பார்க்கல, எவ்வளோ திமிரு இருந்தால் நீங்கள் இப்படி நடந்துக்குவீங்க, உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தது என் வயிற்றில் இருக்கிற குழந்தைய பற்றி இப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சட்டையை பிடிச்சி பேசுகிறாங்க. 2 பேருக்கும் பெரிய சண்டை ஆயிடுது. அந்த நேரத்தில் நம்ம சக்தி இருந்துட்டு கையை உதறி விட்டுடுறாரு. இங்கே பாரு, சும்மா இங்கே உட்காந்துட்டு கத்திட்டு இருக்காத, நான் சொன்னது தான் நடக்கும், இந்த வீடு குமாருக்கு தான் வந்தாகணும், நீ 4 பிள்ளைய பெற்று போட்டாலும் சரி, அந்த 4 பிள்ளைக்கும் அதுக்கு அடுத்த அண்ணங்கிற பொறுப்பில் பெரியவங்கிற இடத்துல இவன் தான் இருப்பான், இவன் தான் வழி நடத்துவான் அப்படின்றாங்க. அதெல்லாம் உங்கள் காலத்தோடு போகட்டும், என் பிள்ளைங்க அவங்களே அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க, நான் 1 பெற்றுக்கிறேனா 10 பெற்றுக்கிறேனா அப்படிங்கிறதெல்லாம் நானும் என் புருஷனும் முடிவு பண்ணிக்கிறோம். இப்போது இன்றைக்கி இருக்கிற சொத்தை எப்படி பிரிக்க போகிறதுன்னு மட்டும் பாருங்கள். முதல்ல அத்தாச்சியை கூப்பிட்டு வச்சு ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அவங்களும் இந்த வீட்டு பிள்ளை தானே, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கறது கொடுக்காதது உங்கள் விருப்பம், ஆனால் அவங்கள கூப்பிட்டு இங்கே வச்சுருக்கணும்ல. ஏன் அத்தை, உங்களுக்கு கூட அது தோணலையா? அத்தாச்சி எவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க தெரியுமா, என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொன்னால் யார் இந்த வீட்டில் கேட்க போகிறாங்க அப்படின்றாங்க. அண்ணே, யார் சொன்னாலும் நீங்கள் கேட்காதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி சொத்தை 3 பிரிச்சுக்கலாம், இந்த வீடு நம்ம எல்லாருக்கும் அப்புறம் குமாருக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி உயில் எழுதிடலாம், இதுதான் சரியான முடிவு அப்படின்னு நம்ம சக்தி சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் சுகன்யா சொன்ன மாதிரி கோமதியையும் வச்சு பேசலாம், அவள் தான் இந்த வீட்டோட ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அவள் தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு சொல்லணும், அவள் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் நம்மளால் இது எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்க முடியும். அப்பாவோட சொத்து எதுவுமே இல்லாமல் நம்ம முன்னேறி இருந்தோம்னா பரவாயில்ல, அவரோடத பேசிக்காக வச்சு அவரோடத அடகு வச்சு தானே நம்ம எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறோம், அதனால் இதில் அவளுக்குமே உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் சொல்கிறாரு. புரிஞ்சு போச்சுன்னு ஒரு பங்கை எடுத்து உங்களுதுன்னு சொல்லி உங்கள் பொண்ணுக்கு கொடுத்துட்டு இன்னொரு பங்கு கோமதிக்குன்னு சொல்லி 2 பங்கு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பார்க்குறீங்க, நல்லா பிளான் பண்ணி தான் அவங்க 2 பேரும் இந்த வீட்டில் பொண்ணு எடுத்திருக்காங்கன்னெலாம் பேசுகிறாங்க நம்ம சக்தி. முத்துவேலுக்கு கோவம் வருது, என்னென்னமோ பேசிடுறாங்க. ஃபைனலாக இதில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.